ஆஃப் த கேமரால பேசியிருக்காரு, ஆன் த கேமரால பேசல அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக வட்டாரங்கள்ல கேமராவோ ஆன் த கேமராவோ இவர் அங்க பார்க்கல இங்க பார்க்கல, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் செய்தியை சொல்றாரு. நான் வந்து ஜனநாயகனுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா? ஆமா கொடுக்குறாங்க. கரூர் சம்பவம் வேதனையா இருக்குதா? ஆமா எனக்கு வேதனையா இருக்குது. நான் வெற்றி பெற போறேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒரு வார்த்தைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, ஒரு ரோல் மாடல் ஒரு ஜெயலலிதா அம்மா ஒரு காரணம் அவங்களுடைய. ஏன் சார் அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கட்டும், ஒரு பெண்ணா ஒரு சேலை கட்டிய பெண்ணா ஒரு எத்தனை ஒரு அடக்குமுறை அந்த அம்மா லாரியை விட்டு அடிச்சாங்க, விமான நிலையத்துக்கிட்ட சட்டமன்றத்தில் புடைய பூச்சி இழுத்தாங்க. இவ்வளவு அடக்குமுறைகளையும் தாண்டி ஒரு பெண்ணா அந்த அம்மா சாதிச்சு காட்டினாங்க. தமிழ்நாட்டுடைய 3 முறை அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. தனித்து நின்று 234 தொகுதியில் தனியா நின்று ஜெயிச்சாங்க. 39 நாடாளுமன்ற தொகுதியில் தனியா நின்று ஜெயிச்சாங்க. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறது கூட உனக்கு வக்கு கிடையாது, துப்பு கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது சீமானுக்கு. அந்த அம்மாவை பத்தி பேசுற அந்த அம்மா ஊழல்வாதி, விஜய் வந்து ரோல் மாடல் என்றார் என்ற எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஏன் அது முதல்ல அவருக்கு அந்த அறிவு இல்லையா? இப்ப விஜய் கூட்டணிக்கு வரலன்னா இப்ப சொல்லுவியாத இது அசிங்கமா இல்லையா? ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிறத விட நான் தூக்குல தொங்குவேன்னு டிடிவி சொன்னார். அப்புறம் கயிறு எடுத்துட்டு போனாரு. அப்புறம் பார்த்தா அவர் வீட்டுல ஃபேன் கிடையாது, டேபிள் ஃபேன் தான் இருக்குது. சோசியல் மீடியால தான் இருக்கிறாரு. அவர் வெளியே வரல. அவர் வெளியே வர வேணாம். அவர் வெளியே வர வேணாம். புரியுதுங்களா? அவர் சாதாரணமா சார் அவருடைய முகம் போதுங்க. அவருடைய முகமும் விசில் சின்னமும் போதும். எம்ஜிஆருக்கு எப்படி அமெரிக்கா மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு அந்த மாதிரி அவர் வர வேணாம். அவர் வரணும்னா எப்படி அனுமதி கொடுத்தாதானே வருவாரு. ஒரு கூட்டத்துக்கு அனுமதினா படாத பாடுபட வேண்டியதாக. கலெக்டரை பாரு, ஹோம் செக்ரட்டரி பாரு, தாசில்தாரை பாரு, இன்ஸ்பெக்டர் பாரு, ஏசியை பாரு, டிசியை பாருன்னா என்ன பண்ண முடியும்? என்ன செய்வாங்க அவங்க? இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிறாங்க. ஸ்டாலின் சொல்றாரு தஞ்சாவூர்ல அந்த பெண்கள் மாநாட்டில், மகளிர் மாநாட்டில் சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இந்த நந்தன கலைக்கல்லூரியில ஒரு வேலை பார்க்க ஒரு 20 வயசு பொண்ணுங்க ஒரு வேலை பார்க்க வருதுங்க, கேண்டீன்ல தங்கி இருக்குதுங்க. அந்த பொண்ணை சின்னாபண்ணப்பட்டு இருக்கிறான் கேண்டீன்ல இருக்கிற 4 பேர். ஒரு அச்சம் இல்ல, ஒரு பயம் இல்ல, நம்மள சட்டம் பார்க்குது என்ற ஒரு எண்ணம் இல்ல. தனி மனிதனுக்கெல்லாம் எப்படி எல்லாம் அங்கங்க நடக்கிற சம்பவம், அங்க நடக்கிற சம்பவத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தண்டா போலீஸ் கடமை. நான் கேங் வாருக்கு தான் வருவீங்களா? நீங்கெல்லாம் பெரிய 2 கேங் மோதனாதான் உங்களுக்கு செய்தி தெரியும், அப்பதான் வருவீங்களா? நிலை அத்தனையும் மாறும். தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிற பொழுது இது அத்தனையும் தொடை தெரியப்படும். இது அத்தனைக்கு முடிவு கட்டப்படும். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் பேசுறது தான் பேச பொருளாக இருக்குது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து நேற்று வந்து தமிழ்நாடு இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் போயிட்டு அந்த ஒரு டிபேட்டில் கலந்துருக்காங்க. விஜய் சார் வந்து அழைச்சி நீங்கள் அந்த மாதிரி என்னை வந்து பேட்டி எடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் பல தமிழ்நாட்டு அரசியலோட நிலைமைகளை சொல்லியிருக்காரு. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றலாம் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லா அருமையாக பேசியிருக்கிறாரு. ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. ஜனநாயகன் படம் வந்து என்னை ப்ரொடியூசர் வந்து கேட்கும்போதே நான் வந்து சாதாரணமாகவே என்னுடைய படங்களுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. இதில் 10 வருஷத்துக்கு நான் அரசியலுக்கு வேறு வந்துட்டேன். என்னுடைய படங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையை கொடுப்பாங்க. அப்படி இருந்தும் என்னை வச்சு படம் எடுக்கிறீங்களான்னு ப்ரொடியூசரை கேட்டேன். அதை மீறி பரவாயில்லன்னு அவர் எடுத்தார். நான் நினச்சா மாதிரியே அந்த படத்துக்கு பிரச்சனை வந்துருக்குது ஜனநாயகன். அப்புறம் அந்த கரூர் சம்பவம், அந்த துயரம் இன்னமும் என்னை தொடர்ந்துன்னு இருக்குதுன்னு பேசுகிறாரு. அப்புறம் நீங்கள் அதிகமாக பேட்டியெல்லாம் கொடுக்குறது இல்லைன்றதுக்கு அதை நான் அப்படி ஒன்றும் கருதலை, மௌனமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பதிலாக இருக்கும் அப்படின்றாரு. ஏன் கூட்டணி வைக்கல நீங்கள் ஏடிஎம் கூட்டணும் போது? நான் வெற்றி பெறும்போது நான் ஏன் கூட்டணி வைக்கணும்? நான் தானே வெற்றி பெற போகிறேன் அப்படின்ற ரொம்ப நம்பிக்கையாக பேசியிருக்கிறாரு. ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு, அழகாக பேசியிருக்கிறாரு. என்னுடைய ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், கலைஞர், இவங்கெல்லாம் என்னோட ரோல் மாடல் மாதிரி இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா தானே பேசியிருக்கிறாரு. அதில்னா அவருடைய கருத்து நல்லா அருமையாக பேசியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான பேட்டி, நான் கூட பார்த்தேன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து ஆஃப் த கேமராவில் பேசியிருக்காரு, ஆன் த கேமராவில் பேசலை. இது பாண்டியன் வந்து ஜெயலலிதா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் ஜெயலலிதாவை நான் பார்க்கவில்லை, பார்த்தவர்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி திமுக வட்டாரங்கள்ல கேமராவோ ஆன் த கேமராவோ உங்களுக்கு தேவை செய்தி மட்டும்தான். இது எப்படி பிரஸ் மீட் கணக்கா வரும்? அது பிரஸ் மீட் ஏதோ பனையூர் வொர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற கணக்குல எடுக்க முடியாது. செய்தியை மட்டும் தான் சார் சொல்லுவாங்க. வெளியே செய்தி வருதா? இது இப்படி இந்த கேமரால பார்த்தாரு, அந்த கேமரால பார்த்தாரு. செய்தி என்ன? ஜனநாயகனை பத்தி செய்தி சொல்றாரு, கரூர் சம்பவத்தை பத்தி அவரே நேரடியா சொல்றதுக்கும். சார் இப்ப நான் கேக்குறேன், பிரதமர் மோடி பிரஸ் மீட்டை பாக்குறாரா? மோடி பிரஸ் மீட்டை பாக்குறாரா? தப்புன்றீங்களா சார்? அப்படி இல்ல சார், பிரஸ் ஏன் பார்க்கணும்? வேலையை பார்த்துட்டு போ. உனக்கான செய்தி வருது, உனக்கான அறிக்கை வருது, என்ன என்னோட கருத்து நான் வருது.
அப்புறம் பிரஸ்ஸை பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதுங்களா? என்ன பிரஸ் பார்க்கறது? 75-80% பிரஸ், 90% பிரஸ் திமுக கிட்ட வாங்கி தூண்டுற பிரஸ்ஸா தான் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் பிரஸ் செய்தினாவோ சொல்றாங்க சார். புரியுதுங்களா? ஊடகம்லாம் எப்படி இருக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும். செய்தி வருது, அந்த செய்தியை சொல்றாரு, அவ்வளவுதான். இவர் அங்க பார்க்கல, இங்க பார்க்கல, இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படியெல்லாம் கிடையாது. அவர் செய்தியை சொல்றாரு. நான் வந்து ஜனநாயகனுக்கு தொல்லை கொடுக்குறாங்களா? ஆமா கொடுக்குறாங்க. கரூர் சம்பவம் வேதனையா இருக்குதா? ஆமா எனக்கு வேதனையா இருக்குது. நான் வெற்றி பெற போறேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்ன வெற்றி பெற போற? கூட்டணி இல்லாம ரொம்ப சின்ன கணக்கு. அவ ஒன்றும் இல்லை. இப்போ தாவேகால உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்துல மெம்பர் ஆயிருக்கிறாங்க. எவ்வளவு பேர்? கிட்டத்தட்ட 1.5 கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் 1.5 கோடி பேருக்கு மேலே அதிகமாக உறுப்பினர் இருக்காங்க. சாதாரணமாக வந்து உட்கார்ந்த மாதிரி எழுதி உறுப்பினர் ஆகிறது கிடையாது. அதில் உறுப்பினர் ஆகணும்னா உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஓட்டர் ஐடியுடைய மெம்பரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனில் வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை சொல்லணும். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கட்சியில் மெம்பர் ஆக முடியும். இப்படி இந்த சட்டத்திட்டங்களுக்கு கட்பட்டு ஆன்லைன் மூலமாக நடக்கிற இந்த உறுப்பினர் சேர்க்கையிலேயே 1.5 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிறான். அந்த 1.5 கோடி பேர் ஆசைப்பட்டு ஓடிபி நம்பரை சொல்லி உறுப்பினர் ஆகணும், ஓட்டு போட்டாலே விஜய் தான் முதலமைச்சர். இதுக்கு தானே சார் எல்லாம் ஆடி போயிருக்கிறான். இதுக்கு தானே எல்லாம் பயந்து போயிருக்கிறான். இவ்வளவு பேர் உறுப்பினர் ஆயிட்டானே. போர்ஜரி உறுப்பினர் கிடையாது. அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்கன்ற கேள்வியில கேட்க கண்டிப்பா போடுவான் சார். ஏன் போட மாட்டான்? எப்படி சொல்றீங்க போடுவாங்க? ஏங்க எப்படி போட மாட்டான் நீங்க சொல்றீங்க? எப்படி போட மாட்டான் நீங்க சொல்றீங்க? இப்ப ஒருத்தர் உறுப்பினர் ஆகுறாங்க. இப்ப நான் வந்து விஜய் ஆதரிச்சு தான் பேசுறேன். இன்ன வரையில நான் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினர் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப நான் ஆதரிச்சு பேசுறேன். நானே அவருக்கு ஓட்டு போட போறேன். ஆனா நான் மெம்பர் ஆகல. இந்த மாதிரி அவர் ஆதரிக்கிற கூட்டம் இன்னும் லட்சக்கணக்கில் வெளியே இருக்குது. அந்த கட்சியில போய் உறுப்பினராக சேர்ந்தவனே 1.5 கோடி பேர் இருக்கிறான். எலெக்ஷன் வரும்போது மாறிடுவாங்க சொல்றாங்க. அது எப்படி மாறும்? இன்னும் வேகமும் வெறியும் தான் ஒவ்வொருத்தருக்கும் அதிகமாகும். ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தா இவ்வளவு தொல்லை கொடுப்பீங்களா? இங்க திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் நீங்களே தான் இருக்கணுமா? வேற யாரும் புதியவர்கள் வரக்கூடாதா? புதுசா வந்து எதையும் செய்யக்கூடாதா? உங்களுக்குள்ள இப்படி ஒரு ரகசிய உறவு வச்சுக்கின்னு வரவங்களை வந்து தொல்லை கொடுப்பீங்களா? பிரச்சனை பண்ணுவீங்களா? அப்படின்னு எல்லாமே சிந்திக்கிறான். பட் கரூர்ல 41 பேர் இறக்குறான். 41 பேர் இறந்த சம்பவம் என்ன? விஜயின் பிரச்சாரத்தை முடக்குவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி என்று பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுகிறோம். பகிரங்கமா குற்றம் சுமத்துறோம். அவருடைய பிரச்சாரத்தை முடக்குவதற்காக ஏற்பட்ட சதி அது. இப்ப செப்டம்பர் 27 சம்பவம் நடந்தது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 4 மாசத்துல வாரத்துக்கு சனி ஞாயிறு 2 நாள் வாரம் போயினா கூட கிட்டத்தட்ட 30-40 மாவட்டம் அவர் கவர் பண்ணிட்டு இருப்பார். தமிழ்நாடு பூரா இந்நேரம் பத்தி எரிஞ்சிருக்கும் அவருடைய பிரச்சாரம். அதை முடக்கணும் தான் சார் சதி பண்ணாங்க. அதை தானே கரூர்ல நடந்தது. அதை தாண்டி வெளியே வரார். பீனிக்ஸ் பறவை போல அதை தாண்டி வரார். தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் தர்மம் மீண்டும் வெல்லும். புரியுதுங்களா? மக்களுக்கு தெளிவா தெரியும். விசில் சின்னம் விஜய் உடைய சின்னம். மக்களுக்கு தெளிவா தெரியும். தாய்மார்களுக்கு தெரியும். பெண்களுக்கு தெரியும். அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு நீங்க நெருக்கடிகள், எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் 2026 நாங்கள் யோசிக்கிற வரையில சொல்றேன். 2026 கள நிலவரம் என்பது திரு விஜய் அவர்களுக்கு தான் சாதகமா இருக்கும். அதனாலதான் சார் அவரை வந்து இப்ப ஏடிஎம்கே கூட சொல்லுது 41 பேர் இறந்த கரூர்ல நடந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம். இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. ஏன் அது முதல்ல அவருக்கு அந்த அறிவு இல்லையா? இப்ப விஜய் கூட்டணிக்கு வரலன்னா இப்ப சொல்லுவியாத? இது அசிங்கமா இல்லையா? ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏத்துக்கிறத விட நான் தூக்குல தொங்குவேன்னு டிடிவி சொன்னார். அப்புறம் கயிறு எடுத்துட்டு போனாரு. அப்புறம் பார்த்தா அவர் வீட்டில் ஃபேன் கிடையாது, டேபிள் ஃபேன் தான் இருக்குது. 41 பேருக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. அதை தானே சார் சொல்றேன். 41 பேருக்கு என்ன பதில் சொல்லல? அவரு கூப்பிட்டே சொன்னாரு. 41 பேருக்கு உன்ன மாதிரி துப்பாக்கி சூடு சம்பவத்துல 13 பேரை கொண்டுட்டு எட்டி பார்க்க முடியாதா இருந்தாரு? சொல்லுங்க. குருவி சுடுற மாதிரி சுட்டு கொன்னீங்க. நீ சுட்டு கொண்டுட்டு அந்த செய்தியை பத்திரிகையில பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அந்த 13 பேர் வீடுகளுக்கும் நள்ளிரவிலே சென்று உதவியவர் தளபதி விஜய். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல இறந்தவங்க வீட்டுக்கு போய் உதவியவர் விஜய். அனிதா மரணம் அடைந்த போது விடிய காலையில அனிதா குடும்பத்துக்கு தெரியாது, அனிதா வீட்டுக்கு போய் அவர்களுக்கு உதவி செய்தவர் விஜய். புரியுதுங்களா? வெள்ள நிவாரணம் வரும்போது 5 கோடி ரூபாயை அள்ளி தந்தவர் சென்னை வெள்ள நிவாரணத்துக்கு விஜய். எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரா? இன்னும் 41 பேரை கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் கொடுத்து கையெடுத்து கும்பிட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, காலில் விழுந்திருக்கிறார். அந்த குடும்பம் பேட்டி கொடுக்குது. எங்க காலில் விழுந்தாருங்க. அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? எங்க காலில் விழுந்தாரு. எங்களால முடியல. இவங்க இறந்த வேதனையை விட இவர் மனசு வருத்தப்படுற வேதனையை தான் எங்களால் தாங்க முடியல. திட்டமிட்ட சதிங்க அது. அது சிபிஐ விசாரணையில் அது வரணும்.
புரியுதுங்களா? தொடர்ச்சியாக வந்து அதிமுக தலைவர்கள்லாம் வந்து விஜய் சாரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. கூட்டணி வரலன்ற அதிருப்தியா இல்லை வேற ஏதாவது காரணம்? அதிருப்தி தான். சென்னை பாஷையில் சொல்லணும்னா காண்டு. அதிருப்தி தானே, வேற என்ன இது? கூட்டணிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாங்க, கொடி பறகுது பாருனாங்க. அவர் ஏங்க கூட்டணிக்கு வரணும்? அவர் தலைமையில தான் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் ஏன் கூட்டணிக்கு வரணும்? அதிமுக நான் கேட்கிறேன், ஏங்க அதிமுக என்பது உடைந்த கண்ணாடி, அதிமுக என்பது அருந்த காத்தாடி. அந்த உடைந்த கண்ணாடியை ஒருபோதும் இனி ஒட்ட வைக்க முடியாது. அது ஒரு அருந்த கண்ணாடி, அது ஒரு ஓட்ட போட்டு, ஏடிஎம்கே ஓட்ட போட்டு, அதுல யாரும் பயணிக்க முடியாது. அதிமுக ஒரு கறிக்கோழி, அது முட்டையிடாது. அது வாழ்ந்தாங்க, எம்ஜிஆர் வாழ்ந்தாரு, புரட்சி தலைவர் அம்மா வாழ்ந்தாரு, அந்த வரலாறு ஒரு காலம் இருந்தது, அது ரைட்டு. இப்போ கிடையாது. இப்போ வந்து அதிமுகவே வந்து எடப்பாடி திமுகவா மாறி போச்சு. அதிமுக எடப்பாடி திமுக மாறி போச்சு. மோடியுடைய நெருக்கடி, மோடியுடைய அச்சுறுத்தல் காரணமாக தான் தினகரன் அங்கே போய் சேர்ந்திருக்கிறார். அந்த கட்சியுடைய போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பின்னாடி போயிடுச்சு 13 இடத்துல தமிழ்நாட்டில். மத்திய சென்னையில், தென் சென்னையில், திருவள்ளூரில், மதுரையில், கன்னியாகுமரியில், திருநெல்வேலியில், ராமநாதபுரத்தில் 13 நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தேசிய கட்சிக்கு பின்னாடி போச்சு. அதிமுக போகுமா? ஒரு தேசிய கட்சிக்கு பின்னாடி ரெட்டல போகுமா? மோடியா லேடியான்னு கேட்ட இடத்துல தாமரைக்கு பின்னாடி போகுமா? திமுக பின்னாடி போகும். அது வரலாறு இருக்குது. திமுக ஜெயிக்கும், அதிமுக தோக்கும், அதிமுக ஜெயிக்கும், திமுக தோக்கும். தாமரை 13 இடத்துல வருது, அதிமுக 3ஆவது இடம் போயிடுச்சு. அப்ப ஏடிஎம்கே நிலைமை என்ன? அந்த கட்சியுடைய ஓட் பேங்க் என்ன? அது ஒண்ணு இல்லையே. இல்ல பாஜகவில் சேர்ந்தனால தான் இந்த பிரச்சனை. இது அப்ப பாஜக கூட்டணி கிடையாது, ஏடிஎம்கே தனியாக நின்னுது. பாஜக கூட்டணி கிடையாது. மக்கள் ஏடிஎம்கே ஏத்துக்கலங்க. எடப்பாடி பழனிசாமி மக்கள் ஏத்துக்கல, அது முடிஞ்சு போச்சு. ரெட்டால வந்து தப்பு பண்ணா எப்பவுமே மக்கள் ஆதரிச்சது கிடையாதுங்க. 96ல் ரெட்டால படுதோல்வியை சந்திச்சிருக்குது. 2004ல் ரெட்டால படுதோல்வியை சந்திச்சிருக்குது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரெட்டாலையை வச்சு 1980 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திச்சிருக்கிறார். அதனால ரெட்டால அதெல்லாம் கிடையாது. நம்ம மக்கள்கிட்ட நம்ம ரீச் ஆனாதான் அந்த சின்ன ரீச் ஆகும். எடப்பாடி பழனிசாமி மக்கள் கிட்ட ரீச் ஆகல, ஒரு மக்களுக்கான தலைவரா இல்ல, ஒரு மக்கள் தலைவரா இல்ல, அவ்வளவுதான். எதை பத்தி யார் பேசுறாங்க, யார் கண்டிக்கிறாங்க, எதுவுமே கிடையாது. எப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க அதிமுகவுக்கு ஓட்ட போட்டு அப்படின்ற மாதிரிலாம் கடுமையாக சொன்னீங்க. இப்படி இருந்தாலையும் ரங்கராஜ் பாண்டே ஒரு சேனல் சர்வே எடுத்திருக்காரு, நியூஸ் 7 தமிழில் ஒரு சேனல் சர்வே எடுத்திருக்கு. அதில் அடுத்த வந்து பெரும்பான்மை அமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அப்படின்ற மாதிரியான. அது வந்து கருத்து கணிப்பு கிடையாது தம்பி, கருத்து திணிப்பு. விஜய்க்கு வந்து 3ஆவது இடம் தான். நான் என்ன கேட்குறேன், ரங்கராஜ பாண்டே யாருக்கு சாதகமாக பேசுவார்? அவர் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். ரங்கராஜ பாண்டே யாரு? சமீப காலமாக வந்து இவங்கெல்லாம் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்களே விஜய்க்கு. அதெல்லாம் சும்மா ஆதரவு தெரிவிக்கிற, அப்போதானே நீ நம்புவீங்க. விஜய்க்கு ஆதரவு சொன்ன மாதிரி ஒரு 4 இடத்துல விஜய் ஆதரிச்சு பேசிட்டு 5ஆவது இடத்துல சரியா வச்சு செஞ்சாதானே நீங்க நம்புவீங்க. ரங்கராஜ பாண்டே யாரு? அவர் பிஜேபி ஆதரவாளர். அவர் கொடுக்குற கருத்து கணிப்புல அந்த மாதிரி தான் ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் தான் சொல்லுவாரு. உண்மையான கள நிலவரம் அது கிடையாதுங்க. திமுகவும் அதிமுகவும் ஆடி போயிருக்குதுங்க. நியூஸ் 7 தமிழ் அதான் சொல்றாங்களே சார். நான் தான் சொல்றேன் சார், கருத்து கணிப்பு இல்லை சார். நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், 90% ஊடகங்கள், நான் எல்லாரும் சொல்லல, 90% ஊடகங்கள் நக்கி பிழைக்கிறார்கள் திமுகவின் கால்களை. அண்ணா அறிவாலயத்தின் வாசலிலே அடிமையாக தபம் கிடக்கிறார்கள். விஜயை வீழ்த்த வேண்டும் என்று அதிமுகவும் திமுகவும் கூட தேர்தல் நேரத்தில் கை கோர்க்கும். ஒவ்வொரு பூத்திலையும் கை கோர்க்கும். இது நடக்கும், நடக்காம இருக்காது. 2 பேரும் இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவாங்க, தாவேக்கா வரக்கூடாது. அதை மீறி மக்கள் செல்வாக்கு இருக்கும் போது யாரால என்னங்க பண்ண முடியும்? மக்கள் பார்க்கறாங்க, இந்த ஆட்சியுடைய வேதனைகளை பார்க்கறான், இந்த ஆட்சியுடைய அவலங்களை பார்க்கறான். சோசியல் மீடியால மட்டும் தான் இருக்கீங்க, மக்கள் கிட்ட இல்லன்ற மாதிரி இருக்கிறாங்க சார். ஏங்க ஒவ்வொரு இல்லங்களிலும் விஜய் இருக்கிறார், ஒவ்வொரு உள்ளங்களிலும் விஜய் இருக்கிறார், ஒவ்வொரு குடும்பத்திலையும் விஜய் இருக்கிறார். புரியுதுங்களா? அதெல்லாம் இவங்க சொல்லலாம். எல்லாம் தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாருடைய மனசுலயும் அவர் இருக்கிறார் சார். அதெல்லாம் இவங்க சொல்லி சோசியல் மீடியால தான் இருக்கிறாரு, அவர் வெளியே வரல. அவர் வெளியே வர வேணாம், அவர் வெளியே வர வேணாம். புரியுதுங்களா? அவர் சாதாரணமா சார், அவருடைய முகம் போதுங்க, அவருடைய முகமும் விசில் சின்னமும் போதும். எம்ஜிஆருக்கு எப்படி அமெரிக்கா மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு ஜெயிச்சாரு, அந்த மாதிரி அவர் வரவானா, அவர் வரணும்னா எப்படி புரிஞ்சு அனுமதி கொடுத்தாதானே வருவாரு. திமுக அதிமுக கூட நாம் தமிழருக்கு வேணுமே ஒரு ஆள் சாட்சிக்கு வேணும், நாம் தமிழர் கூட வச்சுக்கின்னு நீங்க வந்து அனுமதி உங்களுக்குள்ள கொடுத்துக்கிறீங்க. ஒரு தாவேக்கா ஒரு கூட்டத்துக்கு அனுமதினா படாத பாடுபட வேண்டியதாகுது. கலெக்டரை பாரு, ஹோம் செக்ரட்டரியை பாரு, தாசில்தாரை பாரு, இன்ஸ்பெக்டரை பாரு, ஏசியை பாரு, டிசியை பாருன்னா என்ன பண்ண முடியும்? என்ன செய்வாங்க அவங்க? இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிறாங்க, மக்களுக்கு தெரியுது. அதனால ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாருல்ல.
வந்தாரை வாழ வைத்த தமிழ் மண்ணில் தமிழகத்தில் பொழைப்பு தேடி வந்தவங்க இந்த பீகார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பெண்ணை கற்பழிச்சு இந்த 2 வயசு குழந்தைய காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சு அவன் கணவரை கொலை செஞ்சு இதெல்லாம் நம்ம எப்பனா எவ்வளவு ஒரு அநியாயம். நீ ஸ்டாலின் சொல்றாரு தஞ்சாவூர்ல அந்த பெண்கள் மாநாட்டில் மகளிர் மாநாட்டில் சொல்றாரு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான்னா. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? 1-2 தான் நடக்குதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏங்க 1-2னா என்னங்க இது? ஒரு 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 பெண்ணை நம்மளை நம்பி வந்து இந்த மண்ணை நம்பி வந்து இங்க போய் பொழைச்சிக்கலாம், நம்ம குழந்தை குட்டியை படிக்க வச்சிடலாம், சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், நம்ம ரொம்ப ஒளிமயமான எதிர்காலம் நமக்கு காத்துன்னு இருக்குது அப்படின்னு குடும்பத்தோட நம்பி வந்தவங்களுடைய கனவை சிதைச்சி அந்த அந்த பொண்ணை கெடுத்து சின்னாபின்னப்படுத்தி அவன் கணவரையும் கொலை செஞ்சு அந்த 2 வயசு குழந்தை தூக்கி செவுத்துல அடிச்சுட்டு 3 பேர் பணத்தை விடுவோம் விடிய இருந்திருக்கிறான். பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது 3 கொலையை நம்ம பண்ணிட்டோமே. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு போதை வெறி கஞ்சா வெறி அவன் மண்டிக்கு ஏறி போயிருந்தா என்ன சம்பவத்தை நம்ம செய்யலன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. எப்படிங்க நான் கேட்கறேன், 3 பேருடைய உடலை எப்படி அவன் அப்புறப்படுத்தினா? எப்படி அப்புறப்படுத்தினா? எப்படி போய் தரமணியில் இருக்கிற ஒரு ரோட்ல போய் ஒரு பாடியை வைக்கிறான், அந்த லேடி எடுத்துன்னு ஒரு குப்பை மூட்டை எடுத்துன்னு போடுறான், குழந்தைட்டு ஒரு காவாபுரம் போடுறான், எப்படி அப்புறப்படுத்தினா? போலீஸ் என்ன பண்ணுது தமிழ்நாட்டில்? ஸ்டாலின் வரும்போது மட்டும் இன்ச்சு பை இன்ச்சு போலீஸ் நின்று உனக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா போதுமா? இந்த நந்தன கலைக்கல்லூரியில ஒரு வேலை பார்க்க ஒரு 20 வயசு பொண்ணுங்க ஒரு வேலை பார்க்க வருதுங்க, கேன்டீன்ல தங்கி இருக்குதுங்க. அந்த பொண்ணை சின்னாபண்ணப்பட்டு இருக்கிறான் கேன்டீன்ல இருக்கிற 4 பேர். ஒரு அச்சம் இல்லை, ஒரு பயம் இல்லை, நம்மள சட்டம் பார்க்குதுன்ற ஒரு எண்ணம் இல்லை. தனி மனிதனுக்கெல்லாம் எப்படி எல்லாம் அங்கங்க நடக்கிற சம்பவம், அங்க நடக்கிற சம்பவத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தண்டா போலீஸ் கடமை. என்ன கேங் வாருக்கு தான் வருவீங்களா நீங்கெல்லாம்? பெரிய 2 கேங் மோதனாதான் உங்களுக்கு செய்தி தெரியும், அப்பதான் வருவீங்களா? ஒரு பொண்ணு தனியா அது தனியா போனா அது எப்படி எப்படி ஒன்றும் புரியல. ஆளாளுக்கு 2 போலீஸ் போட முடியுமா? எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. போடணும், போலீஸ் போடல, போலீஸ் ரோந்து இருக்கணும், போலீஸ் ரவுண்ட்ஸ் இருக்கணும். எங்க இருக்கிறீங்க ரவுண்ட்ஸ் போலீஸ்? நான் கேட்கறேன், போலீஸை தப்பா சொல்லல, ஒட்டுமொத்தமா ஒயிட் ஷாப் வாசல்ல தான் நிக்கிறீங்க. உங்களுக்கு வேற என்ன வேலை? நான் பார்க்கிறேன். சட்ட ஒழுங்கு எங்க பாதுகாக்கிறீங்க? எங்க கிடையாது சட்ட ஒழுங்கு. தமிழ்நாட்டில் சந்தி சிச்சுன்னு கேவலமா இருக்குது. இதெல்லாம் யார் கேட்கறாங்க? யார் பேசுறாங்க? யாரும் கேட்கலையே. திமுக கூட்டணியில கம்யூனிஸ்டும் சுத்தமா படுத்தே விட்டானான்ற மாதிரி அவங்க படுத்துட்டாங்க, அவங்க யாரும் கேட்கல. திருமாவளவன் நேற்று பாருங்க சம்பந்தம் இல்லாத ஒரு கதையை ஆரம்பிக்கிறார். தமிழ்நாடு நாசமா போனதுக்கு ராஜராஜ சோழன் தான் காரணம்ன்றார். சேரன் சோழன் பாண்டியன் பல்லவ மன்னர்கள் இவங்களால தான் தமிழ் மொழியும் தமிழ்நாடும் நாசமா போச்சு. இவங்க தான் பிராமணர்களோட சேர்ந்து யாகம் வளர்க்குறது, அதை வளர்க்குறது, சமஸ்கிருதத்தை வளர்க்குறது, இந்த நாட்டை நாசப்படுத்திட்டாங்கன்ற இது நம்ம மல்லாக்கப்படுத்துக்கு எச்சத்துப்புற கதை இல்லையா? வேங்கை வயல்ல குடிக்கிற தண்ணியில மலத்தக்கல் தான் அதை பேசுன்னு சொன்னா பேசல. தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்க சுதந்திரத்தை தேசிய கொடி ஏத்த முடியல ஒரு சேர்மன் அதை பேசுன்னு நான் பேசல. எவ்வளவு காலத்துக்கு நாங்க தாழ்த்தப்பட்ட தொகுதியில நிக்கிறது, ரிசர்வ் தொகுதியில் நிக்கிறது, எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுன்னு உரிமையா கேட்க முடியல. ஒரு துணை முதலமைச்சர் கேட்கல, அமைச்சர்கள் கேட்கல, சம்பந்தமே இல்லாத மூவேந்தர்களை சம்பந்தமே இல்லாத பேசுற ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா இவர் பேசுற. இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இது தேவையா? அவங்க எந்த காலத்துல வாழ்ந்தாங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்லணை கட்டினாங்க கரிகால. எப்ப நடந்த கதை? இப்ப வந்து திருமாவளவன் சொல்றார் ராஜேந்திர சோழன் தமிழ் பெயரா. நான் கேட்கிறேன், ஸ்டாலின் தமிழ் பெயரா? உதயநிதி தமிழ் பெயரா? உதய சூரியன் தமிழ் பெயரா? அம்பேத்கர் தமிழ் பெயரா? கருணாநிதி தமிழ் பெயரா? சொல்லுங்க. இன்னும் ஒண்ணு இல்லை, நீ எதை பேசுற? தமிழ்நாட்டு மக்களை முட்டாள நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ஒரு முட்டாள நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் மக்கள் பார்க்கறான். இப்ப கூட சீமான் சொல்றாரு, ஒரு வார்த்தைக்கு விஜய் அவர்கள் சொல்றாரு, ஒரு ரோல் மாடல் ஒரு ஜெயலலிதா அம்மா, ஒரு காரணம் அவங்களுடைய. ஏன் சார் அவங்க ஏதாவது தவறு செஞ்சிருக்கட்டும், ஒரு பெண்ணா, ஒரு சேலை கட்டிய பெண்ணா, ஒரு எத்தனை ஒரு அடக்குமுறை. அந்த அம்மா ஒரு லாரியை விட்டு அடிச்சாங்க விமான நிலையத்துக்கிட்ட, சட்டமன்றத்தில் புடைய பூச்சி இழுத்தாங்க. இவ்வளவு அடக்குமுறைகளையும் தாண்டி ஒரு பெண்ணா அந்த அம்மா சாதிச்சு காட்டினாங்க. தமிழ்நாட்டுடைய 3 அந்த அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. தனித்து நின்று 234 தொகுதியில் தனியா நின்று ஜெயிச்சாங்க. 39 நாடாளுமன்ற தொகுதியில் தனியா நின்று ஜெயிச்சாங்க. ஒரு கவுன்சிலர் ஜெயிக்கிறது கூட உனக்கு வக்கு கிடையாது, துப்பு கிடையாது, திராணி கிடையாது, தெம்பு கிடையாது சீமானுக்கு. அந்த அம்மாவை பத்தி பேசுற, அந்த அம்மா ஊழல்வாதி, விஜய் வந்து ரோல் மாடல் என்றார் என்ற. கலைஞர் கூட எடுத்துங்க, ஒரு சாதாரணமான சாமானியான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சரித்திரம் படிச்சுட்டு போலியா அவரு? அதான் சொல்றாரு அவரு.
உன்னுடைய கொள்கை தலைவர்கள் யாரு? இதெல்லாம் எனக்கு அவர் கொள்கை தலைவர் தெளிவா சொல்றாரு. பெருந்தலைவர் காமராஜர் எல்லாரும் தெளிவா தானே சொல்றாரு. இவங்க இப்படிதான் சார் தமிழ்நாட்டை நாசப்படுத்தினுக்கிறாங்க சார். தமிழ்நாட்டை மக்கள் மத்தியில் வந்து ஒரு தவறான தேவையில்லாத ஒரு அரசியலை பேசி அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டி தேவையில்லாத விஷயங்களை பேசி, நேற்று கூட பாருங்க ஒரு நிகழ்ச்சியில ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பேசுறாரு. நான் உண்மையிலேயே உள்ளபூர்வமா வேதனைப்பட்டேன். நான் பார்க்கும்போது சென்னையில வந்து வட சென்னையில மேயர் சிட்டிபாபு பேரில ஒரு பாலம், தியாகராய நகரில் அன்பழகன் பேரில ஒரு பாலம், பெரம்பூரில் செங்கை சிவம் பேரில ஒரு பாலம். இவங்கெல்லாம் யாரா? உப்பு சத்தியாகிரகம் பண்ண தியாகிங்களா? இவங்களாம் சத்தியாகிரகம் பண்ணவங்களா? இந்த நாட்டின் விடுதலைக்காக வந்து செக்கெடுத்தவங்களா? யார் இவங்கெல்லாம்? சென்னை மாநகருடைய தாகத்தை தீர்க்க குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னைக்கு நாம குடிக்கிற தண்ணி வீராணம் தண்ணிங்க. அந்த வீரான ஏரிய கட்டணமா வீர நாராயண சோழன் அவர் பேர்ல ஒரு பாலம் இருக்குதா? இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு அதை சொல்லணுமா இல்லையா? அவர் கட்டின வீரான ஏரி தாங்க இன்னைக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோம். அந்த வீரநாராயணன் சார் அவருடைய பேர்ல ஒரு பாலம் இருக்குதா? தியாகி கக்கன், ஒரு தியாகி கக்கன், அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் தலைவன், ஒரு நேர்மையாக வாழ்ந்த மனிதன், கடைசி வரையில காலனா காசுக்கு கை நீட்டாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் கக்கஞ்சி. அவருடைய பேர்ல ஒரு பாலம் இருக்குதா? வாவுசி பேர்ல ஒரு பாலங்கதா? மாடு இழுக்க முடியாத செக்க இழுத்தாங்க வாவு சிதம்பரனா, அவர் பேர்ல ஒரு பாலம் இருக்குதா சென்னையில? நான் கேட்கிறேன். இல்ல சென்னையில பச்சையப்பனுங்கிறார் வள்ளல், கொடைவள்ளல் பச்சையப்பன் காலேஜ், அவங்க பேர்ல எல்லாம் பாலம் இருக்குதா? சென்னைக்காக பாடுபட்டவங்க, இந்த சென்னை வருவதற்கு காரணமா இருந்த ஒரு மாப்போசி எதாய்கள் இருக்குதா? இவர் யாரு? அன்பழகன் யாரு? செங்கை சிவன் யாரு? அப்ப இப்படியே போனா உங்களை இப்படியே விட்டா நாளைக்கு மா சுப்பிரமணியம் பாலம் இன்னும் லைன் கட்டின்னு வருவீங்க. இன்னங்க வரலாறு அசிங்கப்பட்டு இந்த நிலை அத்தனையும் மாறும். தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிற பொழுது இது அத்தனையும் தொலைத்தெறியப்படும். இது அத்தனைக்கு முடிவு கட்டப்படும். தகவலை பகிர்ந்துக்கிட்டேன். தேங்க்யூ.